சொல்வதெல்லாம் உண்மை. அந்த பொண்ணுனாலே பிரச்சனை வந்ததுங்க எங்கள் 2 பேத்துக்குள்ள. என்ன பிரச்சனை வந்து? வீட்டுக்கு வந்துட்டோங்க மேடம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் போடுங்க மேடம். இவருக்கு ஃபோன் போட்ட உடனே இவர் என்ன, இந்த உங்கள் அக்கா பேசு அப்படின்னா நான் வாங்கி பேசினா எங்கள் அக்கா கிடையாது, இந்த பொண்ணு தான். ப்ராமிஸ் இல்லை மேடம். நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். உங்க பேரு? வெங்கடேஷ் மேடம். எங்க? கோயம்புத்தூர் மேடம். சரி. எனக்கு வந்து 2011 மேரேஜ் ஆச்சு மேடம். எங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள் அப்பா வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இறந்துட்டாருங்க. எங்களுக்கு விவசாயிங்க, அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. எங்கள் மதர் வந்து வயசாகிடுச்சுங்க. அதனால் எங்கள் சிஸ்டர் வந்துட்டாங்க. சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஃபேமிலியோடய வந்துட்டாங்க. நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். அந்த சமயத்தில் லேட் மேரேஜ் தான் எனக்கு ஆச்சுங்க. மிஸ்ஸஸ் வந்து பெங்களூருங்க. அவங்க வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருந்தாங்க. அவங்க பிரதர் எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்க பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதாவது மேரேஜ் ஆன டேட்லேருந்தே எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்குங்க. அதாவது அவங்களோட மனநிலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இது பண்ணுறதுக்கு. டே பை டே வந்து நைட்டில் தூங்குறதுக்கும் கூட அந்தளவுக்கு டார்ச்சருங்க மேடம். குழந்தைங்க இருக்கா? ஒரு பொண்ணு இருக்குங்க. என்ன வயசு ஆச்சு? 5 வயசு ஆச்சுங்க. யூகேஜி முடிஞ்சது. இப்போ 2017. 6 வருஷம் கழிச்சது வந்து சொல்கிறீங்க? இல்லை மேடம், ரெகுலராக சண்டே மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இல்லைங்களா, மேரேஜ் பண்ணி வச்சாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட ரெகுலராக சண்டே அவங்களுக்கு போய் டார்ச்சர் கொடுக்குறது. அதாவது இப்படி மேரேஜ் பண்ணி வச்சிட்டீங்க. அவங்க படிச்சிருக்காங்களா? இல்லை மேடம், படிப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட? நல்லா வசதியாக வாழ்ந்து சொத்தெல்லாம் இதாகிடுச்சுங்க. அப்பா இறந்துட்டார். அதனால் சொத்தெல்லாம் விற்று அவங்க பிரிச்சுட்டாங்க. அப்போ அதில் வந்து அதுக்கப்புறம் வேல்யூவேஷனில் இருந்தனால இப்போ இதுக்கு அது ஒத்து வரல அவங்களுக்கு. என்னோட வந்து நார்மல் ஃபேமிலி தான். ஸோ வாழ்ந்து கட்டதுனால அவங்களால ஒரு இது அது ஒரு பிரச்சனை. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, அது ரொம்ப டஃப்பான விஷயம் தெரியுமா? நல்லா வாழ்ந்துட்டு திடீர்னு எல்லாம் போகும்போது மனநல பாதிச்சிடும். அதனால் அவங்க சிஸ்டருக்கு இவங்களுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க சிஸ்டர், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மேரேஜ் பண்ணிக்கிறதுல அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க. அது அவங்க ரிலேஷன் அது மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க போல் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் மேடம்? இதில் என்ன பிரச்சனைனா, இப்போது 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு தொடியில் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மேலே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. சொத்தெல்லாம் அவங்க மேலே எழுதி வைக்கணும் அந்த மாதிரி. அதாவது எங்கள் பார்ட்டிஷன் ஆகிருக்கு. அந்த பார்ட்டிஷன் ஆனதில் அவங்களோட பேர் வரலங்கிறாங்க. அதாவது எங்கள் அக்காவுக்கு எனக்குன்னு சொத்து பிரிச்சிட்டோம், ஆளுக்கு பாதி பிரிச்சிட்டோம். அதில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேர் இருக்குது. அதாவது ஜெயதேவுடைய மனைவி ராஜாமணின்னு இருக்குது. இவங்களுக்கு வந்து என்னோடய பேர் இல்லை, அது வெங்கடேஷோடைய மனைவி ஹேமலதாவுடைய வீட்டுக்காரர் வெங்கடேஷ்னு அதில் வரல அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த மாதிரி எழுத மாட்டாங்க. எழுதும்போது வந்து துரைசாமி அவர்களுடைய மகன் வெங்கடேஷன் தான் எழுத முடியுங்க. அது ஒரு பிரச்சனை. அடுத்தது அவங்க சிஸ்டர் வீட்டில் ஒருத்தர் போய் எனக்கு ஒரு முதலே மேரேஜ் ஆகிருக்கிறதாகவும் குழந்தை இருக்கிறதாகவும் எதுக்கு அவருக்கு பொண்ணு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இருக்காங்க? இல்லை, நிச்சயமாக கிடையாது, ப்ராமிஸாக கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனைகள் முன்னே அவங்களுக்கு இருக்கிற சந்தேகம், அந்த பிரச்சனை எல்லாமே அதிகமாகிடுச்சு. இந்த சமயத்தில் அவங்க சிஸ்டர் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்? அவருக்கு வந்து ப்ரெஷருங்க. முதல்லையே ஹார்ட் அட்டாக் இருந்திருக்குங்க. அது ஸ்டட்டு போட்டதுனால அந்த டேப்லெட் சாப்பிட்டா ப்ளட்டு வந்து குறையக்கூடிய தன்மை கம்மியாயிருங்களாம்மா. அப்போ மூளையில் அந்த ப்ளட் வெசல்ஸ் வந்து வெடிச்சதுனால அதை ஸ்டாப் பண்ண முடியல, அரெஸ்ட் பண்ண முடியல. என்ன வயசு? 45. என்னோட ஏஜே தாங்க. குழந்தைங்க இருக்கா? ஒரு பையன் இருக்குது. அதே பொண்ணு வயசு தாங்க. 2 பேரும் ஒரே வயசு. அதுக்கு எதுக்கு நீங்கள் காரணம்? அது எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டரும் நாங்களாம் சேர்ந்து தான் அது பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது என்னால் தாங்கிக்க முடியல. நீங்கள் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இல்லை, அவங்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போனாங்க. அவங்க என் மிஸ்ஸஸ் பேசுகிறத பார்த்து அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க சமாதானப்படுத்தி அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சி விட்டாங்க. இது ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு சொல்வதெல்லாம் உண்மை வந்தீங்க. எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்ககிட்ட நியாயம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்திருக்கிறேன் மேடம். எனக்கு என்னுடைய ஃபைனல் இதாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேங்க. அது மட்டும் இல்லை மேடம், வெளியே பிரச்சனைக்கு போனால் பல பிரச்சனைகள் வரும். ஆனால் இங்கே வந்தால் கண்டிப்பாக அதை தீர்த்து வைப்பீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக இருக்குது. என்ன பிரச்சனை வரும்? கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு சாதகம் எடுத்துக்கிறது, ஒரு சைடாக பேசுகிறது, அந்த மாதிரி எல்லாம் இங்கே இல்லைங்கிறது என்னால்
என்னால் உணர முடிஞ்சதுங்க. அதனால தான் நான் இங்கே வந்தேன். நிறைய ஆண்களோட வாழ்க்கையும் இப்படி பாதிக்கப்படுறது இல்லை, நம்ம பெண்களை மட்டும் சொல்கிறோம். புரிஞ்சிக்காத ஒரு ஒரு மனைவி வந்தாச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படி தானே நம்ம ஆண்களையும் குறை சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, இவர் பக்கம் மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோம். அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் உங்கள் சைட்லேருந்து என்ன மிஸ்டேக்னு தெரியும். கண்டிப்பாங்க. சரி. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ அவங்க இப்போ என்னென்னா இந்த வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகணும், வாடகை வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு பக்கமாக போகணும். வாடகை வீடு எங்களுக்கு ஒத்து வராதுங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த சுச்சுவேஷனில் இப்படி போனால் வாடகை வீடு நிச்சயமாக ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வீடு மாற்றி ஆகணும். என்னோடய வருமானத்தில் இந்த வீடு மாற்றுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க. ஒரு ஷிஃப்ட் பண்ணோம்னா 3000 4000 லாஸ் ஆகும். அப்போ நான் ஃபேமிலி ரன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலையாக இருக்காது. முதல்ல 2-3 வருஷம் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ 2 வருஷமாக நிம்மதியாக இருந்தது. அது ஒரு பிரச்சனை. அடுத்தது எங்கள் சிஸ்டர் வீட்டு கூட பேசவே கூடாது. எங்கள் சிஸ்டர் வீட்டை பேசக்கூடாது. எங்கள் சிஸ்டர் வீட்டில் தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கும் மிஸ்ஸஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கு, ஆனால் சிஸ்டருக்கு ஒத்து வராது. இவங்க இங்கே வந்தாங்கன்னா எங்கள் அம்மா ஏதாவது செஞ்சாங்கன்னா ஃபோன் பண்ணி உடனே பயங்கரமாக டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் ஆஃபீஸில் ஒர்க்கே பண்ண முடியாதுங்க. இதில் எங்கள் ஆஃபீஸில் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க? ஒன்றா தான் இருக்கிறோம். என்னால் அவங்களை விட்டு, பாப்பா விட்டோ இவங்களை விட்டு இருக்க முடியல. நீங்கள் யாராவது கவுன்சிலரை போய் பார்த்துருக்கீங்களா? சொன்னாங்க. எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் எனக்கு நான் 2-3 தடவை சொன்னேங்க. ஆனால் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. யார்? அப்போ எப்படி இங்கே வந்தாங்க? நான் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கலாம். வர மாட்டேன்ட்டாங்க. இங்கே வந்தால் பிரச்சனை தீரும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரியும் அவங்க இங்கே வருவாங்கன்னு, அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். உங்கள் பேருமா? ஹேமலா. என்னம்மா பிரச்சனை? எவ்வளோ பேருமா நீங்கள் கூட பிறந்தாங்க? 5 பேருங்க மேடம். பெண்களா எல்லாரும்? 2 பேர் அக்கா ஒரு பொண்ணு இருக்குது, தங்கச்சி பொண்ணு. அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா இருக்கும்போது. அண்ணா அவங்க 2 பேருக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. தங்கச்சிக்கு எனக்கும் மேரேஜ் ஆகல, அப்பா இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு சுகர் வந்துடுது அப்பா இறந்த உடனே. அம்மாவை பார்த்துக்கிறவங்க யாரும் இல்லை. எங்களது ஃபேக்ட்ரியில் இருந்தது. அப்பா நல்லா வாழ்ந்தவங்க. அதெல்லாம் அப்பா இறந்த உடனே எங்கள் அண்ணன் அவங்க 2 பேரும் சரியாக நடத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் விற்றுட்டாங்க. விற்று அம்மாவோட தம்பி என் பேரில் 3 lakhs, எங்கள் தங்கச்சி பேரில் 3 lakhs போட்டு நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் இந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, வச்சிட்ருக்க முடியாது, அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க. பெங்களூரில் தான் நாங்கள் இருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு பார்த்துக்கிறவங்க யாரும் இல்லை, 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா வீட்டோட மருமகன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் மேரேஜே வேணாம், எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை வரமாட்டாங்க அப்படின்ட்டு நான் மேரேஜ் வேணாம் தான் சொன்னேன். அப்புறம் எங்கள் சிஸ்டர் அவளும் அக்கா மேரேஜ் வேணான்னு சொன்னால் எனக்கும் வேண்டாம், நானும் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு 2 பேரும் நாங்கள் மேரேஜ் இல்லாமல் தான் ரொம்ப நாளாகவே இருந்தோம். அப்புறம் பெங்களூரில் இருந்துட்டு இப்படியா மாமா சண்டை போட்டாங்க. இல்லை அப்படி இருக்கக்கூடாது, அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா பார்த்துக்குவாங்க, அம்மா போயிட்டா உங்களை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. நாங்கள் வேணான்னு மாப்பிள்ளை பார்த்தாலும் நாங்கள் வேணாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சரின்னு மாமா என்ன பண்ணாங்க, நான் மதுரை பக்கம் போயிடுவேன். அப்போது எல்லாம் சொந்தக்காரவங்களும் மதுரையில் தான் இருக்காங்க எங்களுக்கு. அதனால் நாங்கள் பெங்களூரில் இருந்து அப்பா இருந்தனால நாங்கள் அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்களும் மதுரைக்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இருந்தோம். அப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படியும் சரி எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க, அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் பார்த்துட்டு கேட்பாங்க, பொண்ணுங்க நல்லா இருக்குங்க, ஏன் கல்யாணம் வேணான்றீங்க அப்படின்னே சொல்லி கடைசியில் கோயம்புத்தூர் பக்கம் வந்தோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இருக்கவங்க செம்மன் செட்டி பாளையம்னு ஒன்று இருக்குது கணேஷ்புரத்தில். அந்த இடத்துல தான் நாங்கள் போய் குடியிருந்தோம். இருந்த இடத்துல என்ன பண்ணாங்க, எங்களை பார்த்துட்டு நீங்கள் ஏன் கல்யாணம் வேணான்றீங்க, அம்மாவுக்கு வயசாகி போச்சு, அம்மா எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்னு அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் சொல்லி வாசலில் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லைங்களா, அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் சிஸ்டருக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அந்த மாப்பிள்ளை செகண்ட் மேரேஜ். ஏற்கனவே ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணை இது பண்ணிகிட்ருக்காங்க, வெட்டி விட்டுட்ருக்குறாங்க. நாங்கள்லாம் சொன்னோம் எங்கள் தங்கச்சிக்கு,
வேணாண்டி செகண்ட் மேரேஜ்னா வேண்டாம். எனக்கே சொல்லுவான் எங்கள் தங்கச்சி, செகண்ட் மேரேஜ் வேணாம் பண்ணாத அப்படின்னு. அப்புறம் நீ எவ்வளோ நாளைக்கு வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கிற, என்ன விட மாட்டேங்கிறாங்க, நான் பண்ணிட்டு போயிடுறேன், எத்தனை நாளைக்கு நீ இப்படி எல்லாருக்கிட்டையும் பேச்சு கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி அவரை மேரேஜ் பண்ணிட்டான். பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கூப்பிட்டு போய் என்ன பண்ணாங்களோ எனக்கு தெரியாதுங்க மேடம், அவங்களுக்கு தான் தெரியும். என் பிரச்சனை மாத்திரம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நான் எங்கள் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட இருந்தேங்க. இருக்கும்போது அக்கம் பக்கம் இருக்கவங்கெல்லாம் இந்த பொண்ணுக்கு முடிக்கலைன்னா எப்படி, எங்கள் சிஸ்டரோட வீட்டுக்கார்கிட்ட கேட்டு இந்த பொண்ணு வேணாம் சொல்கிறது சரியில்லைங்க, பண்ணி வச்சுருங்க, இந்த பொண்ணுக்கும் ஒரு கல்யாணம் நாங்கள் பார்த்துருக்கோம் மாப்பிள்ளைன்னு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கவங்கள ஒரு அம்மா வந்துட்டு கேட்டாங்க. சரிங்க அவரும் கூப்பிட்டுட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னாருங்க. கூப்பிட்டுட்டு வந்தோடனே இவர் தாங்க முத வந்ததே இவர் தான். கூப்பிட்டுட்டு வந்து பார்க்க சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நாங்கள் கூப்பிட்டுட்டு வரோம், இந்த பொண்ணு வேணாங்குது, இந்த பொண்ணு வேறு எங்கன்னா போயிட போகுது, மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை கூப்பிட்டுட்டு வாங்க, நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு புத்திமதி அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரும் சொன்னாங்க. சரிண்ணா அப்போ சண்டையாக தான் இருந்ததுங்க மேடம். சண்டை இருந்தாலும் பரவாயில்ல, சரி இவங்க சொல்கிற பேச்சை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆகிட்டுங்க மேடம். அப்புறமேலும் இவரை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இவங்கக்கிட்டே கேளுங்க மேடம் எப்படி என்னை கல்யாணம் முடித்தாங்க. ஆனால் நான் சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலை. அந்த அம்மா வந்து எங்ககிட்ட சொன்னதே ஒன்று. என்ன சொன்னாங்க, உனக்கு சொத்து எல்லாம் இருக்குது, சொத்து எனக்கு வேணாங்க, எனக்கு குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருக்கணும், எங்கள் வீட்டில் வந்தாருன்னா நல்லபடியாக என்னை வச்சு காப்பாற்றுறவராக இருக்கணும், ஒருத்தர் வீட்டு வாசப்படி நான் ஏறக்கூடாது, அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரன் தான் எனக்கு போதும், நீங்கள் அந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா எனக்கு வேணாம். இல்லைம்மா உனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளையே நாங்கள் பார்த்துருக்குறோம், குடிக்க மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார், ஆனாலுமே அவருக்கு சொத்தும் இருக்குது, அது உனக்கு தான்னாங்க. என்ன சொத்தை பற்றி நான் விசாரிக்கவே இல்லைங்க மேடம் அப்படின்னு சொல்லி தாங்க. அந்த சொத்து பிரச்சனை தாங்க மேடம் இப்போ இவ்வளோ தூரம் விடுங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க தோட்டம் இருக்குதுங்க மேடம். அந்த தோட்ட விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் டவுன்லேயே இருந்து பழகிட்டோம். தோட்டத்துக்கு போகிறது, தோட்டத்தில் வேலை பார்க்குறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க மேடம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தோட்டத்தில் நீ இருக்கிறதா இருந்தால் இருந்துக்கோ, அங்கே உனக்குன்னு 2 வீடு இருக்குது, அப்படி உனக்கு இருக்க பிடிக்கலன்னா நீ வேறு பக்கம் கூட அவர் வேலை பார்க்குற இடத்துல இருந்துக்கோ. நான் என்ன சொன்னேன், தனியாக இருக்கிறத விட ஒன்றாவே இருந்துக்கிறேன், நான் தோட்டத்துலேயே இருந்துக்கிறேன், செப்ரேட்டாக நான் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் இவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அம்மா என்னான்னு கேட்டாக்கா, அவங்க அம்மா காது கேட்காது, சடனாக வந்து அடிச்சிருவாங்க, நீ பொறுத்து தான் போகணும் அப்படி இப்படின்னு பயமுறுத்துனாங்க. உங்கள் அம்மாவாக இருந்தால் நீ பார்த்துக்க மாட்டியா, பையன் நல்ல பையன் தானே, அம்மாவை கொஞ்சம் அனுசரித்து போகலாம்ல அப்படின்னாங்க. சரிண்ணா அம்மாவை நான் அனுசரித்து போகிறேன் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் தோட்டத்தில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அங்கே வச்சுருக்கும் போது தான் ரொம்பவே பிரச்சனை பண்ணாங்க எனக்கு. போன உடனே இந்த வீடு உனக்கு, அந்த வீடு எங்களுக்கு அப்படின்னு இவங்க அக்கா பொண்ணு வந்து எங்கிட்ட வந்து உட்காந்து சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க, அவங்கக்கிட்டலாம் பேச்சு கொடுக்காத, நீ உள்ளே போய் படுத்துட்டு நான் வேலைக்கு போன உடனே வேலையை செஞ்சுட்டு அப்படின்வாங்க. அவங்க என்னை விட மாட்டாங்க, வா இங்கே உள்ளேயே போய் படுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேங்க மேடம். பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறபோது எதனா ஒன்று சுருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த வீடு எங்களுக்கு, அந்த வீடு யாருக்கு அப்படின்வாங்க. எனக்கு என்ன தெரியும், நீங்கள் சொல்கிறது தானே, எந்த வீடாக இருந்தால் எனக்கு என்ன, எல்லோரும் ஒன்றா தானே இருக்கிறோம். அந்த பக்கம் ஒரு வீடு இருந்ததுங்க மேடம். அந்த வீட்டில் வந்து இவங்க அம்மாவை அந்த ரூமில் வச்சுருக்காங்க. அது வந்து அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை இல்லை நார்மலாக, அதாவது இண்டிவிஜுவல் ரூம் இல்லாதனால. ஏன் அடிக்கிறாங்க அவங்க திடீர்னு? இல்லை அப்படி இல்லை மேடம், அவங்க சொன்னவங்க என்ன அடிக்கலைங்க மேடம். அந்த அம்மாவை அப்படி சொன்னாங்க மேடம். ஆனால் அந்த அம்மா என்ன, நான் போனதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களது எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை எல்லாம் இவங்க அக்கா. அந்த அம்மாவை வந்து செப்பரேட்டாக படுக்க வச்சுருவாங்க அந்த பக்கத்தில் இருக்க ரூமில். நான் கேட்டேன், எங்கள் ரூம்லேயே வந்து நீங்கள் படுத்துக்கோங்கம்மா, நீங்கள் எதுக்கு அங்கே படுத்துக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னா இவங்க அக்கா என் கூட சண்டை போடுவாங்க. நாங்கள் உள்ளே விட மாட்டேங்கிறோம், நீ என்னத்துக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு, உடம்புக்கு நல்லா இல்லைனாலும் அந்த அம்மா உள்ளே விட மாட்டாங்கம்மா. அது தப்பானது. ஆமாங்க மேடம். இவர் காலையில் வேலைக்கு போயிடுவார், அந்த அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலன்ட்டு இவர் போயிடுவாருங்க மேடம். அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து எங்கள் ரூம்குள்ளே நான் படுக்க வச்சுட்டு நான் கீழே படுத்துப்பேன், பெட்டில் படுத்துக்கோங்கம்மா, நீங்கள் அந்த ரூமில் போய் படுக்காதீங்கன்னு. நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே இவங்க அக்கா வந்து அவங்கள சத்தம் போடுவாங்க,
நாங்கள் இங்கே விட மாட்டேங்கிறோம்ல, நீ எதுக்கு இங்கே வந்து படுத்துட்டு இருக்கிற அப்படின்னு என்கிட்ட சொன்னால் நான் கேட்க மாட்டேங்கிறேன்னு அந்த அம்மாக்கிட்டே போய் சொல்லுவாங்க. இங்கே வந்து படுக்க வேணான்னா ஏன் வந்து படுக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த அம்மா நாங்கள் கூப்பிட்டாலும் கையை பிடிச்சி இழுத்தாலும் வரமாட்டாங்க, போயிடுவாங்க. அம்மாவை விடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை. அப்புறம் இவர் என்ன பண்ணாருங்க, எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம வெளியே போயிடுவோம், அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்ட்டு இவர் சொன்னாருங்க மேடம். சரின்ட்டு நானும் என்ன பண்ணேன், வெளியே போகக்கூடாது, வெளியே போனீங்க, போகக்கூடாதுன்னு தாங்க மேடம் இருந்தேன். 3 வாட்டி பாம்பு வந்துருச்சுங்க மேடம் வீட்டுக்குள்ளே. சரி பாம்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போயிரு அப்படின்னாங்க யாரும் மேரேஜ் பண்ணி வச்சவங்க. சரி யார் இந்த மேரேஜ் பண்ணி வச்சவங்க? அவங்கள்ட்ட ஏன் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்க நீ? அவங்கக்கிட்ட நான் அட்வைஸ் கேட்குறேன் மேடம். ஆனால் இவங்க அவங்கள கேட்டு தாங்க மேடம் எதுவும். சரி, இப்போ நீங்கள் தனியாக போனீங்க. தனியாக போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தாருங்க மேடம். ஏன்னாங்க நைட்டு 11 மணி 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். அந்த அவங்க ஃப்ரெண்டு இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி பண்ணுவார். ஆனால் அது அவங்க ஃப்ரெண்டு எடுக்க மாட்டாங்க, அந்த லேடி தான் எடுக்கும். பாரு நான் அவருக்கு பண்ணுறேன், அந்த பொண்ணு தான் எடுக்கும் அப்படின்வார். சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்கேன். அது சந்தேகமே நான் பண்ணலைங்க. அப்புறம் மேடம் நிச்சயமாக ஒரே ஒரு நாள் மட்டும் 9:30க்கு இவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. அந்த அவங்க வீடு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமாக இருக்குது. அப்போ வந்து டோக்கன் வாங்கி வைக்கிற அந்த காலையில் டோக்கன் வாங்கி வச்சா நேரத்தில் போய் பார்க்கலாங்க. அதுக்காக அந்த பொண்ணோட ஃபோன் கிடையாது, அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுது. சரி ஒரு நிமிஷம். சரி, அதுக்கப்புறம் நான் மாசமாக ஆயிட்டுங்க மேடம். மாசமாக ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை தான் கூப்பிட்டுட்டு வந்துருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. 2 வாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. திருப்பி 3ஆவது வாட்டி ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு சும்மா தானேங்க மேடம் போகணும். நானும் அந்த பொண்ணை சந்தேகமே படலைங்க மேடம். இவர் பேசினாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுது, இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்துட்டு, இந்த குழந்தை யார் மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு கேட்டுச்சுங்க. நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க அந்த பாப்பாவை பார்த்துட்டு இவர் மாதிரி தான் இருக்குது, பாப்பா அவங்க அப்பா மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா மாதிரியா இருக்குது இது? புருவம் பாருங்கள், கண்ணு பாருங்கள், உதடு பாருங்கள், மூஞ்சி பாருங்கள், இந்த புருவத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க அப்பா மாதிரியே இல்லை. அதான் நான் கேட்டேன். அப்புறம் ஏன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க, அது எங்கள் மாமியார் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. உங்கள் அம்மா மாதிரி இருக்குதுன்னு சொல்லு, எங்கள் அம்மா மாதிரி இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார். இதில் என்னங்க தப்பு இருக்குது, அந்த அம்மா கேட்குது, நான் என்னங்க பிரச்சனை? இதுதாங்க மேடம். அது சொன்ன உடனே அந்த பொண்ணு போயிடுச்சுங்க. அந்த பொண்ணுனாலே பிரச்சனை வந்ததுங்க எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே. என்ன பிரச்சனை வந்து? வீட்டுக்கு வந்துட்டோங்க மேடம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் போடுங்க மேடம். இவருக்கு ஃபோன் போட்ட உடனே இவர் என்ன, இந்த உங்கள் அக்கா பேசுது அப்படின்னா நான் வாங்கி பேசினா எங்கள் அக்கா கிடையாது, இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு தான் பேசுது, நீங்கள் என்ன நக்கலை அடித்து என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதான் எனக்கு தெரியாது அப்படின்னா. இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு, இனிமேல் ஃபோன் எல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத, எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை வருது, நீ பண்ணாத அப்படின்னு சத்தம் போட்டுட்டு வச்சுட்டேங்க. அதோடையே வச்சுட்டேன். அப்புறம் இவர்கிட்ட சொல்லியிருக்கோம் போல் அந்த பொண்ணு இந்த மாதிரி என்ன சத்தம் போட்டாங்க. அது இவர் என்கிட்ட சொல்லவே கிடையாது. அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு இவர் எனக்கு இல்லாத பிரச்சனையெல்லாம் கொடுத்துட்டே இருந்தார். நம்ம வீட்டுக்காரர் நல்லவர் தான் இப்படியே நான் நினச்சிக்கிட்டே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த பொண்ணு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுங்க மேடம். கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்புறம் இப்போது இடையில இவர் என்ன சொல்வார், தோட்டத்துக்கு போயிடலாம் வாங்க, அக்கா பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போயிடலான்னாரு. அக்கா பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லைங்களா, தோட்டத்துக்கு போயிடலாம் வாங்கன்னு. இல்லை ஏம்மா 2 வருஷத்துக்கு நமக்கு நேரம் நல்லா இல்லை, அங்கே போனோன்னா 2 பேருக்குள்ளே யாருன்னா ஒருத்தர் இருக்க மாட்டோம், நான் இருக்க மாட்டோம், ஓகே வேணாரு. அப்படி எனக்கு அந்த தோட்டம் வேணாங்க, 2 வருஷம் ஆனதுக்கப்புறமே போகலாம், நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேங்க மேடம். அப்புறம் இவர் 2 வருஷம் கழிச்ச உடனே போகலாம் வாங்கன்னா இவர் என்ன இல்லை மேடம், இல்லை ஏம்மா இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டோம், உனக்கு ஒரே வாட்டி 4 வருஷம் சொன்னால் உனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு நான் 2 வருஷமாக சொல்கிறேன் அப்படின்னாருங்க மேடம். சரி 2 வருஷம் போட்டோன்ட்டு கல்யாணம் முடிச்சு வச்சவங்கெல்லாம் சொன்னாங்க, நீ தோட்டத்துக்கே வந்துரு, நீ அங்கே இருக்காத தனியாக அப்படின்னாங்க. இல்லை அவருக்கு நேரம் நல்லா இல்லைன்றாரு, இறந்து போகிறேன்னு சொல்கிறாரு, இன்னும் நீ ஒரு முட்டாள்தனமாக இருக்கிற, இப்படியெல்லாம் சொன்னால் நம்புறதா? இல்லை அவர் சொல்கிறத நான் நம்புகிறேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு வேணும், தோட்டம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு பைத்தியம் போல் இந்த பொண்ணு, இவன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்குது, நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்க. அவங்க விட்டுட்டாங்க பேசுகிறத. சரி நானும் இவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தேங்க. போகலாம் வாங்கன்னதுக்கு அவங்க அக்கா மகனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அக்கா பொண்ணுக்கு குழந்தை பிறந்து, இதுக்கும் குழந்தை பிறந்துருச்சுங்க, இந்த பையனுக்கும் குழந்தை பிறந்து.
சரி வாங்க தோட்டத்துக்கு போகலான்னா இன்னும் 2 வருஷம் போகிறேன். என்னங்க இப்படியே சொல்லிட்டுங்க, நான் செத்து போகிறேன்னு சொல்கிறீங்க, நம்ம தோட்டத்துக்கு போகலான்னா வரவே மாட்டேங்கிறீங்க. மேடம் விவசாயம் நான் வேலைக்கு போகிறேன் மேடம். விவசாயம் அங்கே போய் இவங்களுக்கு தோட்டத்துக்குள்ள ஒன்றும் தெரியாது. விவசாயத்தில் போய் வேலைக்கு போகாமல் விவசாயம் பண்ணுன்னா என்னால் எப்படி மேடம் பண்ண முடியும்? அப்புறம் விவசாயம் பண்ணவே நீங்கள் என்னை கூப்பிட்டு போய் எங்கள் மாமியார்கிட்ட விட்டுருங்க. 2 வீடு இருக்கு இல்லைங்களா, நான் ஒரு வீட்டில் இருந்துக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போய்க்குங்க. என்னை கூப்பிட்டு போய் தோட்டத்துலேயே விட்டுருங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல டவுன் பக்கம். இவர் வர்றது 8:30 மணி ஆயிருங்க மேடம் நைட்டுக்கு. அதனால கை குழந்தைய வச்சுட்டு என்னால் இருக்க முடியாது. அம்மாவும் கோவமாக இருக்காங்க, அங்கேயும் போகிறதில்ல, நான் வர்றதில்லை. இவருக்கே தெரியும். அம்மா வீட்டுக்கும் போக மாட்டேன். அம்மாவை யார் பார்த்துக்கிறாங்க? அம்மாவை தங்கச்சி தான் பார்த்துக்கிறாங்க மேடம். சரி, அதுக்கப்புறம் அப்புறமேலு இவர் வரவே மாட்டேன்ட்டாருங்க. அவர் வாங்க போகலான்னா ஒவ்வொரு வீடாக காலி பண்ணுறது. எதுக்கு வீடு வீடா மாத்திக்கிறீங்க? இவரே பிரச்சனை பண்ணி வீடை மாற்றிடுறதுங்க மேடம். ஆனால் சொல்கிறது ஜாதகம் சரியில்லை, வெளியே இருக்கவங்க அப்படி தான் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு இவர். சரி நம்மளும் அப்படியே நினச்சிக்கிட்டு, சரி நம்ம வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, ஜாதகம் சரியில்லை போல் இருக்குது, வெளியே பிரச்சனை பண்ணுறதை நம்ம பெருசு பண்ணக்கூடாது, சரி வீடையே காலி பண்ணிட்டு போயிடுவோன்னு 4 வீடு காலி பண்ணிட்டோங்க மேடம். அப்புறம் நான் சொல்லிட்டேன், இன்னும் இதுக்கு மேலே நான் வீடு காலி பண்ணுறதா இல்லை, நான் உங்கள் கூட இருக்க போகிறதும் இல்லை. இது என்ன பிரச்சனைனா எப்படி வருதுன்னு கேட்டால் அதுக்கு பதிலே வர்றதுக்கு இந்த ஜாதகம் தான். சரி, 3 லட்சம் ரூபாய் என்னாச்சு? அந்த 3 லட்ச ரூபாய் 4 வீடு காலி பண்ணதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டோடையே போயிடுறேன், நீங்கள் போய் உங்கள் அக்கா வீட்டிலே இருந்துக்கோங்க, தோட்டத்துக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டுட்டு போக வேண்டாம், இந்த வீட்டில் இருந்தாலும் 3 லட்சம் ரூபாய் என்னாச்சு? அதாங்க மேடம், அந்த 3 லட்சத்தை எப்படி வாங்கினாருன்னு கேளுங்க. அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்தேங்க மேடம். ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, நீ தோட்டத்துக்கே வந்துடுறதா இருந்தாலும் வந்துருமா. யார் இந்த ஒருத்தவங்க? இவங்க தோட்டத்தில் இருக்கவங்க தான் மேடம். அவர் இவங்க அக்காவுக்கு ரொம்ப வேண்டிய அவர் என்ன சொன்னார், இவர் என்கிட்ட பணம் கேட்குறாருங்க 3 லட்சத்தை, என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நீ கொடுக்காதம்மா 3 லட்சத்தை. 3 லட்சம் கேட்டார்? வீடு கட்டுறதுக்கு. அந்த வீட்டில் தான் இருக்கீங்க? ஆமாங்க மேடம், என்கிட்ட இருந்து 3 லட்சத்தை வாங்கி இவர் கட்டினாரு. அதோட பசுமை வீடுன்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. யாரு பேர்ல? 2 பேர் பேர்லயும் இருக்குதுங்க மேடம் வீடு. அது 3 லட்சமும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க மேடம். இல்லை, நான் ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க, அவரோட சொத்து அவரோட காசுல எல்லாம் உங்களுக்கு பங்குண்டு, உங்க காசு எப்படி உங்க காசு மட்டும் ஆகும்? அவர் கேட்கவே இல்லைங்க மேடம், விட்டுட்டேங்க மேடம். எனக்கு அதுதான் ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். புருஷன் சம்பாதிக்கிறது புருஷனோட சொத்துல எல்லாம் உங்களுக்கு பங்குண்டு, அப்ப நீங்க சம்பாதிக்கிறது உங்க சொத்துக்கு அவருக்கு உரிமை இல்லையா? இருக்குதுங்க மேடம். 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்க போறீங்க, அவர் இடம் வாங்குறாரு, நீங்க அந்த வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தா என்ன தப்பு? கொடுத்ததுல தப்பு இல்லைங்க மேடம். இவர் எனக்கு பாப்பாக்கு உடம்புக்கு நல்லா இல்லை, போய் 200 ரூபாய் வாங்கிட்டு வாங்கனாலும் வாங்கிட்டு வர மாட்டாங்க, நீ போய் உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வா அப்படின்வாரு. இல்ல ஒரே ஒரு தடவை மட்டும். ஒரு தடவை இல்லைங்க மேடம். இல்ல நிச்சயமா கிடையாது. அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குதுங்க மேடம். அவர் மேல நம்பிக்கை இருக்கிறனால தான் அந்த பொண்ணு பேசுனது கூட நான் கண்டுக்காம விட்டுட்டேங்க. எந்த பொண்ணு? இடையில ஒரு பொண்ணு அன்னைக்கு நடந்ததா? அதுதாங்க மேடம், அதுதாங்க மேடம் இப்ப பெரிய பிரச்சனையாவே வந்துருச்சு. அது விட்டுட்டேங்க மேடம் 3 வருஷமாவே. இப்ப என்னன்னா 3 லட்சம் அவர் வீட்டுக்கு தானே செலவு பண்ணாரு, வேற எதுக்கும் பண்ணல. சரி, உனக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு டெபாசிட் நீ கையில வச்சிருக்கணும். ஏன்னா நீ வேலைக்கு போகாததுனால தான் நீ இவ்வளவு இன்செக்யூரா ஃபீல் பண்ற. பட் நீ உங்க 2 பேர் மேலதான் வீடும் வாங்கிருக்கீங்க. அவர் ஒன்னு ஏமாத்தணும்னு நினைச்சிருப்பாருல. நான் இவரை தப்பே சொல்லலைங்க மேடம். எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மேடம். பிரச்சனை எல்லாம் இவங்க அக்கா தான். அதெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்க கூடாது, பிரச்சனையாவே இருக்க கூடாது. இப்ப என்னன்னா இந்த 3 லட்சம் ரூபாய் நீ உங்க வீட்டுக்காக கொடுத்துருக்க. உனக்கு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல பங்கு உனக்கு இருக்குல்ல, அப்ப அந்த டென்ஷன் வச்சுக்காத. ஆனா உனக்கு கை செலவுக்கு ஏதாவது அவசரத்துக்கு உனக்கு ஒண்ணும் இல்லை, அதனாலதான் நீ கவலைப்படுற. நீ ஏன் வேலைக்கு போறது இல்ல? வேலைக்கு போலன்னா பாப்பா கை குழந்தையா இருக்குது. என்ன கை குழந்தை இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போல? இவர் வேணாம் அது எப்படி வேண்டாம் சொல்லுவாரு? வெளியவே போக கூடாது. ஒண்ணும் கிடையாது, காலமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வேலைக்கு போனாதான் எல்லா பிரச்சனைக்குமே சால்வ் ஆகும். சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறது. இவர் என்ன சொல்றது, வெளியே போயிட்டு வரேன், எங்கேயும் போகாத, நான் கூப்பிட்டு போறேன், நீ எங்கேயும் போகாத. ஒரு நிமிஷம். சரி, உங்க மனைவிக்கு தான் ஒரு பாதுகாப்புக்காக கொஞ்சம் காசு வச்சிருக்கா, அவள்கிட்ட இந்த வாங்க போது அப்படி தொடச்சு வாங்குவீங்க. அவளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல மேடம், 1,80,000 தான் யூஸ் ஆனது, பாக்கி எல்லாமே மத்த செலவு தான் பண்ணிருக்காங்க. அது தப்புன்னு நான் உணர்றேன், அது தப்பு தாங்க மேடம். ஆனா அவங்க சொத்து அந்த வீடு அவங்க மேலதானே இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோல்டு இருக்கணும். வீடு வேணாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹோல்டு இருக்கணும்ல. ஒரு எமர்ஜென்சி நீங்க
குடுக்கல, காசு கொடுக்க, அவ யார்கிட்ட போய் கையேந்தி நிப்பா? இல்லையே, இப்போ நான் சம்பளம் வாங்கினா அவங்க கிட்ட தானே கொடுத்துறேங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? இவர் என்ன சொன்னா, நான் தோட்டத்துக்கு போயிடலாம், வந்துருங்க, இங்க எனக்கு பிடிக்கல, நம்ம அந்த பக்கமாவே உங்க அம்மாவை போய் பார்த்துக்குவோம். அப்போ அந்த சொந்த வீடு, சொந்த வீடை வாடகை கொடுத்துட்டு அம்மாவை போய் பார்த்துக்கலாம், நம்ம அம்மாவுக்கு ரொம்ப வயசாகி உங்க போயிட்டு அம்மாவை இருக்கு. இங்க கொண்டு வந்து வச்சுக்க முடியாதா? இவங்க அம்மாவுங்களா? இவங்க வச்சுக்கிறது கூட இல்லைங்க இல்ல மேடம். தாராளமா அந்த அம்மாவை வச்சுக்கலாம். கூப்பிட்டுட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன் நான் 2 நாள் தாங்க மேடம். அந்த அம்மாவுக்கு எதனா ஒன்று சொல்லி கொடுத்துறது, அந்த அம்மா என்கிட்ட இருக்க அம்மாவுக்கு மாட்டேன், எதனா நான் சொல்லி போறேன் கொடுத்தா போறேன் போறேன்னு கெலாட்டா பண்றதுங்க மேடம். ஏம்மா இப்படி செய்றீங்க? அங்க போனா உங்களை நல்லாவே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க இங்கே இருக்கலாம் இல்லைன்னா நீங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிறீங்க, வாங்கிட்டு வந்து போடுறது பத்த மாட்டேங்குதுன்னு நீ அவங்க கூடயும் சண்டை போடுற, அப்புறம் நான் எப்படிங்க? நாங்க பேசிக்குவோமா, உங்களை நாங்க நல்லா பார்த்துக்கிறோம்ல, பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க மேடம். இவர் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டார், நான் சொன்னாலும் இவர் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டார். அந்த அம்மா பார்க்குவாங்க, பார்த்துட்டு இவன் நம்ம மகன் கிட்ட சண்டை போடுறான், நம்மளுக்கோசரம் நம்ம ஏன் இங்கே இருக்கணும். அந்த அம்மாவுக்கு சாப்பிட முடியாதுங்க மேடம், சாப்பிட ரொம்ப முடியாமவும் இருக்காங்க. அவங்க நடந்து போய் எங்கன்னா கீழே கீழே விழுந்துருவாங்களோன்னு பயந்துக்கிட்டா அந்த அம்மா சாப்பிட. உன் மாமியாரோட சண்டை போட மாட்டேன் மேடம், அவங்க இல்ல, இல்ல, தங்கமா மாமியார் பார்த்துக்குவாங்க. கூட நல்ல எங்க நல்ல மாமியார் வந்து understanding. ஆனா எனக்கு சொல்லி மாமியார் செய்யற கொடுக்கறதுனால ஏதாவது ஒன்று இவர் செஞ்சா கோவம் உடனே வரும் ஃபோன் பண்ணி என்ற கூட சண்டை போடுவாங்க. ஆனா இவர் மாமியார் கோவம் கூட வரும். நல்ல எங்க மாமியார் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு எங்க மாமியார் மேல இவர் கோவம் வரும். சரி, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ அதாங்க. இன்னும் சொல்லல. பிரச்சனை முடிஞ்சு அதாங்க மேடம், தோட்டத்து பக்கம் போயிடலாங்க, அம்மாவையும் இங்க கூப்பிட்டுட்டு வந்து வச்சுக்க விட மாட்டேங்க. தோட்டம் தான் பிரச்சனை. தோட்டம் இல்லைங்க மேடம், அம்மாவையும் இங்க கூப்பிட்டுட்டு வந்து வச்சுக்க விட மாட்டேங்கிறீங்க, நம்ம அந்த பக்கமாவே போயிடுவோம், நீங்க வேலைக்கு போய்க்குங்க, நான் அம்மாவை பாத்துக்கிறேன், நல்லா அங்க போய் நீங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரு 1000 தோட்டத்துக்கு சொல்லிட்டீங்க. தோட்டம் தான் இல்லைங்க மேடம், சொத்து எனக்கு தேவையில்லைங்க மேடம். அவங்க அக்கா வந்து எங்க 2 பேருக்குள்ளயும் அது என்னமோ அந்த எடுத்த வச்சுக்கிட்டு வேற அவங்களுக்கு விடுறதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. நாங்க வேற அவங்களுக்கு விட்டுறலாங்க அப்படின்னு இவர்கிட்ட பணம் வரும்ல, இவர் வாங்குற பணம் எனக்கு பத்துறதுல என் கையில இருக்க பணத்தை இவர் கையில கொடுத்துட்டேங்க மேடம். அதே தான் சண்டை. இவர் வந்து சம்பளமும் வீட்டுக்கு கொடுக்கறது இல்லைங்க மேடம், வாங்கிட்டு வந்து போட மாட்டாரு. என்ன போய் எங்க அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு வான்னு இவர் இது பண்ணிட்டே இருந்தாருங்க மேடம். மேடம். அப்ப ஏதோ ஒரு பொண்ணோட பிரச்சனை வந்தது. அந்த பொண்ணு அதை விட்டுட்டுங்க மேடம், மறந்தே போயிட்டேன். அந்த பொண்ணு பிரச்சனை என்னை எடுக்கல. அப்புறம் இவங்க என்ன அவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ எங்களுக்கு உங்க 2 பேர் பிரச்சனை தீர்த்து வைக்க முடியல, வீட்டுக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. அவங்க அக்காவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணு. அந்த இடத்த நடத்தவும் விட மாட்டேங்கிறாங்க மேடம். என்ன வந்து இவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்த நடத்தணும். அந்த பொண்ணு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு மேட்டர் தாங்க மேடம், போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லி. என்ன பொண்ணு மேட்டர்? எங்க தங்கச்சி வீட்டுக்கிட்ட ஒருத்தவர் வந்து அந்த பொண்ணை பத்தி சொல்லியிருக்கிறாருங்க. என்ன சொல்லியிருக்காரு? போறதுக்கு முன்னாடியே எங்க தங்கச்சி வீட்டுக்கிட்ட வந்திருக்கிறாருங்க ஒருத்தர். வந்துட்டு எங்க தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க அக்கா வீட்டுக்கார் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆதாரம் கொடுத்தாரா? எடுத்துட்டு வந்து காட்டுறதுக்குள்ள தான் எங்க தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க மேடம். இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்க, 2-3 நாளாவே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எங்க தங்கச்சி இல்ல எங்க வீட்டுக்காரர் 2-3 நாளா சொல்றது வர எங்க அவர் வீட்டுக்கிட்ட இருக்கிறாருங்க மேடம். ஆதாரம் காமிச்சாரா? ஆதாரம்னாக்கா இவர் வந்து அவர்கிட்டே சொன்னாருங்களாம். என்ன இவரதான் ஆதாரம் சொல்றாரு. அவரு என்ன சொன்னாரா? அவங்க அக்கா வீட்டுக்கார என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு, என்னப்பா நீ வண்டியில் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு போற, ஒரு பொண்ணு அங்கே இருக்குது அப்படின்னு அவர் கேட்டாருங்களாம். அதுக்கு இவர் என்ன சொன்னாருங்களாம், அவரே கூப்பிட்டு கேளுங்க மேடம். இவர் என்ன சொன்னாருங்களாம், இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? ஆமிச்சு இல்லை மேடம், அப்படி இல்லை மேடம். அப்படின்னா நான் எதுக்கு இன்னொரு கல்யாணம் இவங்களே இருக்கலாம் கல்யாணம் பண்ணேன். இப்போ அவர் வந்து சொன்னது என்னன்னு எங்களுக்கு பெரிய. உனக்கு ஒரு விஷயம் புரியுதா? உனக்கு சொத்து தான் பயமா? சொத்தெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு பயமா? இல்லைங்க மேடம். அப்புறம் என்ன பிரச்சனை? இப்போ அவர் வந்து சொன்னார் இல்லைங்களா, அது வந்து இந்த பேசிட்டு இருந்துச்சு பாருங்க, அந்த பொண்ணை தான் சொல்றாருங்க மேடம். சரி, அது எப்படி உனக்கு தெரியும்? அவரே சொல்றாருங்க மேடம். என்ன சொன்னாரு? கோவில் பாளையத்தில் அந்த பொண்ணு இருக்கிறது, தேவபாளையத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு உங்கள் வீட்டுக்காரு. ஆனால் இவர் சொன்னாருங்க மேடம், அந்த பொண்ணு வீடு கட்டிக்கிட்டு இருக்குது, தேவபாளையம்லாம் சொல்லலை, ஊரெல்லாம் சொல்லலை, கல்யாணம் ஆன புதுசுலேயே இவர் சொன்னார் அந்த பொண்ணு வீடு கட்டிகிட்டு இருக்குதுன்னு. அப்போது சரி நானும் சரி சும்மா ஆகிட்டேன். இப்போ அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, தேவபாளையத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு உங்கள் வீட்டுக்காரு, கோவில் பாளையத்தில் தான் அந்த பொண்ணு இருந்தது அப்படின்னாரு. என்னங்க எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. ஆமாம், அந்த பொண்ணு என் கல்யாணத்துக்கே வந்துருச்சுங்களே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது அந்த பொண்ணோட புருஷனே கிடையாது, உங்கள் வீட்டுக்கார் தான். சரி, உங்கள் தங்கச்சி புருஷன் இறந்தாரு இவரால சொன்னீங்களே, எப்படி? எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்தது காரணமே இவர் தாங்க மேடம். எப்படி? ஏன்னு சொல்கிறேன்னா, இவர் என்ன சொன்னார், எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் தான் இந்த பொண்ணை கொண்டுட்டு வந்து வீட்டுக்கிட்ட சொல்ல வச்சிருக்கிறது, உங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் தான் எங்கள் 2 பேரையும் பிரிக்கிறாரு, இத்தனை நாள் வராத ஆளு இப்போ எப்படி வந்தார்? அதை தான் நானும் கேட்டேன். இத்தனை நாள் வராத ஆளு, எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் இவ்வளோ நாள் சொல்லாத ஆளு இப்போ எப்படி சொல்கிறாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்ததுங்க மேடம். என்னாச்சு? எப்படி இறந்தாரு? இவர் கொன்னாரா? எங்கள் தங்கச்சி வீட்டுக்காருக்கு பின்னாடியே ஒருத்தர் மாமான்னு இருந்தாருங்க மேடம்.
அவர்கிட்ட போய் இவர் சொல்லியிருக்காரு, எங்கள் தங்கச்சி வீட்டுக்கிட்ட வந்துட்டு போனார் பாருங்க, அவர் போய் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏன்பா நீ சொன்னது சொல்லிவிட்டு ஒரே வாட்டி சொல்லி முடிக்காமல் பாதியிலே விட்டுட்ட, 2 பேருக்கும் இப்போ சண்டை வந்துருச்சு, இந்த ஆளுக்கும் சண்டை வந்துருச்சு, அந்த ஆளுக்கும் சண்டை வந்துருச்சு, இப்போ விட்டுட்டியே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அந்த அம்மா, எங்கள் தங்கச்சி போய் அந்த அம்மா வீட்டிலே சண்டை போட்டிருக்காங்க. சொன்னது உண்மை தானேங்க, வந்து கரெக்டாக காட்டுங்க, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்லிவிட்டு சொல்லலைன்னா என்னங்கன்னு அவங்க வீட்டில் போய் அவங்க மனைவி கிட்ட சண்டை போட்டோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ எங்கள் மகனுக்கு வேலை போயிடும், நீங்கள் என்ன எங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க இப்படி அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அவங்க சண்டை போட்டிருக்காங்க. நீங்கள் எதுக்கு போய் சொன்னீங்க? சரி, அப்புறம் எங்கள் தங்கச்சி வந்து பேசாமல் இருந்துருச்சுங்க. அப்புறம் நீ என்கிட்ட சொன்னா, விட்டுரு அந்த பேச்சை, வேண்டாம் எனக்கு அது பெருசாகவே. உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் இருந்தார், அதை தான் பின்னாடி பக்கம் அவங்க மாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போய்விட்டு, இந்த ஆளை என்னையும் அவங்கக்கிட்டே போமா நீ நியாயம் சொல்கிறதுக்கு அப்படின்னு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கிட்ட வந்து சொன்னாங்க பாருங்கள் மேடம். அவங்க அங்கேயே போக சொல்லிட்டாங்க மேடம் என்னையும். அப்புறம் அங்கே போக சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் போய் சொன்னேன், இந்த மாதிரி இவர் வந்து சொன்னதுக்கு எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரையே இவர் சொல்லிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன செஞ்சார், நான் பஞ்சாயத்து பண்ணி இப்படியே தாங்க மேடம் கல்யாணம் ஆனப்பத்துலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வந்து எங்கன்னா அங்கே விட்டுட்டு போயிடுதுங்க மேடம். உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை சொத்து தான். ஆனால் அது சொல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தோட்டம் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை, வேற ஒன்றுமே கிடையாது. இதை பாருங்க, உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் எப்படி இறந்தாரு? அதாங்க மேடம், அவங்க வீட்டுக்கு போனவங்களா அவங்க என்ன பண்ணாங்க, இவங்கள சேர்த்து வச்சாங்க மேடம். சரி இவர் கூட சேர்த்து வச்சாங்க, நாங்களும் வீட்டுக்கு போயிட்டேங்க மேடம். சரி நான் வீட்டுக்கு போகிறேங்க, எதனா பிரச்சனை பண்ணால் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க மேடம். போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட நான் எதனா வீட்டில் பேசினா போதும் இவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் தான் சொல்லி கொடுக்குறாரு, இவங்க அக்கா தான், இவங்க தங்கச்சி தான். அதனால மன உடைச்சலால் அவர் இறந்தாரா? இல்லைங்க மேடம், அப்படியே அவங்கக்கிட்ட சொல்கிறது, அந்த சேர்த்து வச்சாங்க பாருங்க அவர்கிட்ட சொல்கிறது. அவர்கிட்ட சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒருவேளை இவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் தான் பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோன் போட்டாருங்க மேடம். அவர் போடல, வேற ஒருத்தர் ஃபோன் போட்ட உடனே இவங்க அக்கா என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் பாப்பா கிட்ட இவங்க அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கும் போது அந்த பஞ்சாயத்து வைக்கிற போது விட்டுட்டு வந்துட்டேங்க மேடம். விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க அக்கா சொல்லியிருக்காங்க குழந்தைகிட்ட, இங்கே பாரு நீ உங்கள் அப்பாவை அப்பான்னு கூப்பிடாத, சித்தப்பாவை அப்பான்னு கூப்பிடு, அது ஒரு பெரிய பிரச்சனை. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், உன் தங்கச்சி வீட்டுக்காரர் எப்படி? அதுதாங்க மேடம், இப்படி தாங்க மேடம் இறந்துட்டார் அவர். உங்கள் சித்தப்பாவை அப்பா அப்படின்னு கூப்பிடு, அப்பாவை அப்பான்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னேன். அது பெரிய சண்டை ஆகி உங்களுக்கும் தங்கச்சி புருஷனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இவங்க அக்கா சொல்லியிருக்கிறதுங்க மேடம். இதெல்லாம் அதுதாங்க மேடம் வந்த பிரச்சனை, அதுதாங்க மேடம் அந்த பிரச்சனையில் வந்தது தான் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார மேலே அவங்க பழி போட்டு, இவர் பழி போட்டு அவர் இறந்ததுக்கு காரணமே இதுதாங்க மேடம். இவர் தான் சொன்னதுங்க மேடம், இவங்க தங்கச்சி வீட்டுக்காரரு இவருக்கு தெரியும் மேடம் நான் எப்படின்றது இவருக்கு எல்லாமே தெரியும், நான் தப்பான இல்லைன்றது இவர் சொன்னாங்க. அப்படி இவங்க அக்கா சொன்னதுங்க மேடம். சரி, வேற என்ன பிரச்சனை? இவங்க அக்கா தாங்க மேடம் பிரச்சனை. என்ன பண்ணுறாங்க? இவங்க அக்கா எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி இவங்க வந்து என்கிட்ட சண்டை போடுவார். நான் கேட்பேன், என்னங்க இந்த மாதிரி செய்கிறீங்க? அடுத்தது இவங்க அக்கா தாங்க மேடம் மெயினாக, அவங்க தாங்க மேடம். சொத்துனால தான் அவங்க சொத்து கிடையாதுங்க மேடம். சரி, உங்க சொத்து பாகப்பிரிவினை எல்லாம் ஆயிடுச்சா? மேடம். அப்போ தோட்டம் யாருக்கு? தோட்டம் வந்து ஆளுக்கு 50% மேடம். அந்த சொத்து உங்க பேர்ல தானே இருக்கு, உங்க பேர்ல தானே இருக்கு. பிரச்சனை இல்லைல்ல, எப்போ ஆனாலும் உன் குழந்தைக்கு வரும். இப்போ உனக்கு இன்னொரு சந்தேகம், இவர் இன்னொரு பொண்டாட்டி வச்சிருக்காரான்னு. அது வேற யாரும் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ஒரு சந்தேகம். இன்னொன்னு, இவர் சம்பளம் ஏன் கொடுக்கறது இல்லை? இதை பாருங்க, வெங்கடேஷன் அந்த பொண்ணு லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவள் இப்படி தொணன்னு பேசுகிறான்னா அவளுக்கு நிறைய இன்செக்யூரிட்டி இருக்குது. அவளுக்கு வந்து ஒரு கஷ்டம்னா அவங்க பிரதர்ஸ் பார்த்துக்கிறது இல்லை, அம்மாக்கிட்டேயும் போய் நிற்க முடியாது, அவள் தனி ஆளாக நின்றுட்டுருக்கா, புரியுறதா? அதனால் அவளுக்கு பயமாக இருக்குது, இன்செக்யூரிட்டி இருக்குது. அதனால தான் அவள் இவ்வளோ அன்ஹாப்பியாக இருக்கா. அவளோட இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஹேமலதா, ஃபஸ்ட்டு நீ வேலைக்கு போகணும். உனக்கு என்ன வேலை பண்ண முடியும்? டைலர் மெதிக்கு பண்ணு, இல்லைன்னா வீட்டில் பண்ணு. நான் மிஷினு வாங்கி போட்டிருக்கேங்க மேடம், தைக்கலான்ட்டு கூட. அப்புறம் என்ன பிரச்சனைனாலே தைக்க முடியாம. ஏன் நீ மைண்டை ஃபர்ஸ்ட் அதில்? ஓகே, இப்போ குழந்தைக்கு என்ன வயசாச்சு? 6 years. 6 years தானே ஆச்சு. அவள் ஸ்கூலுக்கு போகிறாள், வீட்டில் உட்காந்து தேய். என்னெல்லாம் தைப்ப நீ? எல்லாம் தைப்பேன். இது நீ தைச்சதா? எல்லாம் இதெல்லாம் வீட்டில் தைக்கலைங்க மேடம், ரெடிமேடாக வாங்கினது. எல்லாமே பண்ணுவா இல்லை? பண்ணு, ஆசை தாங்க மேடம். கையில் தொழில இருந்துட்டு ஏன் சும்மா இருக்க? என்ன பண்ணுவ? 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
செய்வேங்க மேடம். ஆனா அங்க வந்து நான் வந்து இருக்கிறது வந்து அவுட்டருக்குள்ள இருக்கிறனால யாரும் துணி கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. காரணம் பல காரணங்கள் கண்டுபிடிக்கலாமா? நம்ம இருக்கிற இடத்துல வாய்ப்புகள் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். ஏதோ ஒரு வேலை பண்ணு. பக்கத்துல ஏதாவது ஸ்கூல் இருக்கும், நான் ஸ்கூல்ல அப்படி சொன்னாங்க மேடம் இவருக்கு. நான் வேலைக்கு அவளை போறேன். வேலைக்கு கண்டிப்பா அனுப்புங்க. கண்டிப்பா முதல்ல போகணும் மேடம். சரி, நான் இப்போ போனேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 13,500 என்ன மேடம். பண்றீங்க? 10,000 கொடுத்துருவோங்க மேடம். இப்போதாங்க மேடம் சண்டை போட்டு 2 3-4 மாசமா தான். மாசமாவே. அதுக்கு இப்போ முன்னாடி 2 என்னன்னா, மாசமா தான் 10,000 முன்னாடி- கையில கொடுக்குறேன். அதுக்கு கொடுக்க முன்னாடி மாட்டாருங்க மேடம். இருங்க, அவரே ஒரே வச்சுட்டு ஒரு வாங்கி நிமிஷம். போடுறேன் நான் அம்மா MRS கிட்ட போய் வாங்கிட்டு வா, அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வா. இதேதான் டிபார்ட்மெண்ட் பிரச்சனை. ஸ்டோரில் 5,000 வாங்கிடுவாங்க மேடம். 4,000லேருந்து 6,000 வரைக்கும் மளிகை சாமான் வாங்கிடுவாங்க. 3,000 மில்க்கு கொடுத்துருவாங்க. பாக்கி மற்ற செலவெல்லாம் இருக்குல்ல மேடம், பாப்பாவுக்கு பீஸ் கட்டணும், காய்கறி இது எல்லாமே. Fruits எல்லாம் பாப்பாக்கு இவங்க தானே மேடம் வாங்கிட்டு அப்போ வந்து எல்லாமே வாங்கும்போது 13 எல்லாம் அவங்க தானே. நீ என்ன பண்ணணும்? என்கிட்ட கொடுக்கறது இல்லை மேடம். பணம் என் கையில இருந்த பணத்தையும் வாங்கிட்டாருங்க மேடம். அது இருந்தா தானே நான் செய்ய முடியும். அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு போனா அப்பாவா மேடம் இருக்காங்க. இந்த ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது பழக்கம் அதுதான் மேடம் 2 பேரும் சண்டை போட்டு போறோம். பண்றேன். என்கிட்ட இருக்க பணத்தையும் நீங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டீங்க. அண்ட் ஒய்ஃப்குள்ள உன் பணம் என் பணம்னு சொல்லிக்கவே கூடாது. முதல்ல நீ அதை விடு. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ சிரிச்சா ஹேமலதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தாழ்ந்த மனப்பான்மையை தூக்கி போடு. யூ சச் அ பியூட்டிஃபுல் கேர்ள். நீங்க என்னைக்காவது உங்க வைஃபோட அழகா பார்த்திருக்கீங்களா? அவ எவ்வளவு அழகா சிரிக்கிறா. பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அவ. இது பாரு, உனக்கு நல்ல ஒரு கணவர் இருக்காரு, இப்போ உனக்கு குழந்தை இருக்கு, இன்னும் லைஃப்பை சந்தோஷமா எதிர்கொள்ளு. அதை விட்டுட்டு உன்னோட சோகத்தையே நினைச்சு நீ வந்து புழுங்கிட்டு இன்னொன்று இருக்காது. வந்து இவங்க அக்கா வீட்டுக்கு நான் போறது இல்லைங்க மேடம். அவங்க வந்து என்ன ரொம்ப கேவலமாக தான் நடத்துறாங்க. இவர் வந்து அவங்க வீட்டுக்கு போகலாம் வான்னு கூப்பிடுவாரு. நான் வரமாட்டேன், நீங்க வேணும்னா போய்க்கோங்க, உங்க வீட்டில் என்ன மதிக்க மாட்டேன். மதிக்கிறதே இல்லைங்க மேடம் கொஞ்சம் கூட. நான் ஒரு சஜஷன் சொல்லவா? சொல்லுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, அக்காவுக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போறத தடுக்காதீங்க. நீங்க அது தடுக்க கூடாது. சொல்லிடுவேங்க. ஏன்னா தம்பி வந்து அக்காவை பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா அவளை கட்டாயப்படுத்தாதீங்க, விட்டுருங்க. இல்ல நான் அவங்க வந்த எமோஷனல் ஆவாங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும். நானே இல்ல, போறது நீங்க இல்லை. அவங்கள கட்டாயப்படுத்த. உங்களுக்கு உங்க வைஃப் ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாங்க மேடம். அதனால தானே இங்க வந்திருக்கிறேன். குழந்தைய ரொம்ப பிடிக்குமா? பிரிய முடியாம தானே இங்க வந்து. அவளை ஏமாத்த மாட்டீங்கல்ல? கண்டிப்பா மாட்டேன் மேடம். இன்னொரு திருமணம் நீங்க செஞ்சுக்கல, ப்ராமிஸ் இல்லை மேடம். நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். நீங்க கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சரி, வந்திருக்கேன். ஹேமலதா ஒரு விஷயம் சொல்றோம். அந்த ஒரு ஆள் வந்து சொன்னார்ல, அந்த ஆளை பிடிப்போம். த்ரூ ஹிம் அந்த பொண்ணை போய் பார்ப்போம். அந்த டவுட் உனக்கு மனசுல இருந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரர் இவராக தான் இருந்தாருன்னெல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்க. அது தப்பு. சரி தேவையில்லாம ஒரு பொழிய நீ அவர் மேல போடுற. சரிங்க. அது ரொம்ப தப்பான இல்ல, விஷயம். இவருனால இறந்து போடுங்க மேடம். அவங்க சொத்துனால தான் பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்தது. அது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே யாரும் அவர் அப்படி செய்யணும்னு இருந்திருக்கிறாங்க. ஆனா இதை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அவங்கள்ட்டையும் இவங்கள்ட்டையும் பேசுறத நிறுத்து. சரிங்க மேடம். நீயும் உன் புருஷனும் குடும்பத்தை பாருங்க. அவங்கள்ட்ட போய் பேசுறது, அவங்கள்ட்ட போய் அபிப்பிராயம் கேட்கறது, அவங்க காசு கொடுக்காதே சொன்னா அவன் புருஷன் பேசுறது இல்லைங்க மேடம். நீ எத்தனை வாட்டி சொல்லிட்டா? அவங்களோட அவங்க சொன்னாங்க. இவங்க தாங்க மேடம் கூப்பிட்டு போறது. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் மேடம் எல்லாருமே. இல்ல மேடம், அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க டென்ஷன் ஆனாங்கன்னா ஒருத்தர் வேற கூட வழி இல்லை. கிடையாதுங்க என்ன மேடம். பண்றது சரி, அவ பாவம் அவளுக்கு மேடம்? அவளுக்கு என்னால அவ லைஃப்ல முடியல, ரொம்ப என்னால கஷ்டப்பட்டு முடியல மேடம். அதனாலதான் ஒன்றும் இல்லை ஹேமலதா. ஓகே, தைரியமா இரு, ஸ்ட்ராங்கா உட்காரு. உனக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்குமா? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. மேடம் எனக்கு இவரால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மேடம். எல்லாம் இவங்க அக்கா தாங்க மேடம். எனக்கு அக்காவை மறந்துடு. அக்காவே மறந்துட்டு தோட்டத்தையும் மறந்துடு. சேர்றது இல்லைன்னு இவருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் ஒரு விஷயம் சொல்லவா? தோட்டத்தை விட சொத்தை விட எல்லாம் முக்கியம் நமக்கு மன நிம்மதி தான். ஆமாங்க மேடம். ஒண்ணு இல்லைன்னா எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொத்து வேணும்னா அங்கேயே உட்காந்துருக்கணும் இல்லையா? நமக்கு நம்மளோட வாழ்க்கை முக்கியம் சொல்லி சொத்து வேண்டான்னு வெளியே வந்துடணும். ஏதோ ஒண்ணுதான், நீ சொத்து வேண்டான்னு வெளியே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புருஷன் வேணுமா உனக்கு சொத்து வேணுமா அப்படி கேக்குறாங்க மேடம். அதான் எனக்கு கோவம். யாரு கேட்ட? நீ அக்கா. எனிவே நீ சம்பாதிச்ச சொத்தா அது? உன் புருஷன் சம்பாதிச்ச சொத்தா? இல்லல்ல. உனக்கு உன் குழந்தைக்கு உரிமை இருக்கிறது நிச்சயமா உன் குழந்தைக்கு வரும். என்ன சொல்றாங்க? புருஷன் வேணுமா சொத்து வேணுமா? புருஷன் வேணா சொல்றது இன்னும் காதுல வாங்கிக்கல நீ. சரி. நீ உன் வீட்டுல இருந்து கொண்டு வந்தியா? கொண்டு வரலைங்க. வரல. அந்த சொத்து உங்க அப்பா கொடுத்தது இல்லைல்ல, நீ சம்பாதிச்சதா?
இல்லைங்க மேடம். உன் புருஷன் சம்பாதிச்சதா? உன் புருஷன் சம்பாதிச்சதா? எங்க மாமியாரை கூட நல்லா உன் பாத்துக்கிறது புருஷன் சம்பாதிச்சதா? இல்லைங்க மேடம். இல்ல உன் குழந்தைக்கு அதுல உரிமை இருக்கு. சரி. அது நிச்சயமா வரும். அதை யாரும் பறிச்சுட்டு போக முடியாது. நீ அதை நினைச்சு இப்போ வாழ்க்கையை கெடுத்துக்காது. இன்னைக்கு இருக்க வாழ்க்கையை கெடுத்துக்காது. சரிங்க. புருஷன் வேணுமா சொத்து வேணுமா கேட்கறத விட உனக்கு மன நிம்மதி வேணுமா சொத்து வேணுமா? மன நிம்மதி தான். அப்போ நீ ஆச்சு, உன் புருஷனாச்சு, உன் குழந்தையாச்சு, உங்களுக்கு அழகான ஒரு வீடு இருக்கு. அதுல உனக்கு இன்னும் நல்லா நீ ஃபீல் பண்ண என்னன்னா, அவர் மட்டும் அந்த வீடை கட்டல, நீயும் வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க 3 லட்சம் ரூபா. அதுல நீ பெருமைப்படணும். நீ வேலைக்கு போ, நீயும் சம்பாதி. 10,000 ரூபாய் கொடுக்கறது கொடுத்துட்டுருங்க, ஏமாத்தாதீங்க. இல்லை மேடம், அவர் என்ன அதெல்லாம் சொன்னாரு, பிரச்சனை இல்லை. 27,000 அவங்க இவங்க கம்பெனில அவர் வேலை பாக்குறாருங்களா மேடம். 27,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு உங்க நிச்சயமா வீட்டுக்காரு. கிடையாது. அது கண்டுபிடிச்சிடும். ஆனா உனக்கு அது phone பணமே number கொடுக்க வேணுமே. ஓனரோட phone மாட்டேங்கிறாருன்னு number சொல்றீங்க. கொடுத்தீங்க. கண்டுபிடிச்சிடும் அதை. இதுதாங்க மேடம் பிரச்சனை. சரி ஹேமலதா, இன்னொன்னு என்னன்னா, புருஷனை நம்பலைன்னா அப்புறம் வாழ்க்கை ரொம்ப. நான் அவரை நம்பிதாங்க மேடம் நீ வாழ்ந்துட்டு நம்பவே இல்ல. அவங்க அக்கா தாங்க நீ மேடம். மற்றவங்களை எல்லாரையும் நம்புற, அவரை அந்த நம்பல. பிரச்சனையே அதுதான். நீ கொஞ்சம் மாத்திக்க உன்னோட ஆட்டிடியூட கொஞ்சம் மாத்திக்க, சந்தோஷமா இரு. இல்லைன்னா உன் குழந்தைய அப்படியே ஆயிடுவான். குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அவன் மனநல நல்லா இருக்கணும்ல. இது ஒரு ப்ராப்ளம் தான். என்னன்னா, நம்ம ஒரு கஷ்டத்துல இல்ல, அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தது, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அத்தனை சொத்தும் போயிடுச்சு, எல்லாம் போகும்போது அந்த இன்செக்யூரிட்டி, அந்த ஒரு இது கிரியேட் ஆகும். அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த பொண்ணோட மனநிலை குழந்தைய பாதிக்கக்கூடாது, அதை நீ தான் கட் பண்ணி விடணும், அந்த செயினை. இன்னொன்று இவர் என்ன செய்யறாரு தெரியுங்க மேடம், பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தலைவலி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் கண்ணாடியும் போட்டு விட்டேங்க மேடம். அதுக்கப்புறமா நம்ம எதனா பேசினா போதும் தலையை இப்படி பிடிச்சிக்குவாருங்க மேடம். சரி வாங்க இன்னொரு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொன்னாங்க மேடம். அவருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? அவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கே நீ பேசுறது 1 மணி நேரம் கேட்டுக்க முடியல. ஏன்னா நீ தொணன்னு சொல்ற. அது எனக்கு சொல்ல தெரியாம தாங்க. சொல்ல தெரியாம இல்லை, நீ ரொம்ப குழம்பி போயிருக்கு. இவர் என்ன சொல்றாரு, சரி வா டாக்டர் கிட்ட போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா நான் சாப்பிட்றதுக்கு நீயும் சாப்பிடணும்னாருங்க மேடம். கவுன்சிலிங் கூப்பிட்டோம் மேடம். கவுன்சிலிங் கிடையாதுங்க மேடம், டாக்டர் கிட்ட போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு கவுன்சிலிங் போனா 2 பேருக்கு டேப்லெட் நீயும் சாப்பிடணும் நானும் சாப்பிடணும் அப்படின்னாருங்க மேடம். டோட்டலி மிஸ்டேக்கன். நான் சாப்பிட மாட்டேங்க, நீங்க மாத்திரை தான் சாப்பிடணும், உங்களுக்கு உடம்புக்கு நல்லா இல்லைன்னா நான் எதுக்கு சாப்பிடணும்னு கேட்டான். சரி, நான் ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். 1 2 3 4 5 6 மார்க் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் 2 பேரும் போய் ஒரு மேரேஜ் கவுன்சிலரை பார்க்குறீங்க. அவங்க முடிவு பண்ணுவாங்க நீங்க மெடிசன் சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமான்னு. ஓகே, அடுத்தது உன் மனசுலேருந்து சொத்தை பற்றி மறந்துடு, அதை தூக்கி போட்டுடு. இப்போ நீ உன் புருஷன், உன் குழந்தை, உன்னோட நல்ல வீடு, அதை வச்சுட்டு சந்தோஷமா இரு. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க அக்காவை மறந்துடு. உனக்கும் அவங்க அக்காவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு ஒத்து போலையா ஒத்து போல. உன் மாமியார் உங்ககிட்ட வந்தாலா, ஒரு நாளைக்கு அழகா அவங்கள வச்சு பார்த்துக்கோ, கம்ப்ளைண்ட் பண்ணாதே, அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. அவரை நீ அவங்க அக்கா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்த பாயிண்ட், சந்தோஷமா இரு. எதுவும் குடிமொழிக்கு போல, எல்லாம் நல்லபடியா இருக்கு. பயத்தை விடு. அந்த பயம் இல்லாம இருக்கணும்னா நீ வேலைக்கு போகணும். ஓகே, இந்த 4 விஷயம் பண்ணுங்க. வித்தின் 1 year everything will change. எனக்கு ஒரு என்ன பிரச்சனைனா, இவங்க பேசுறதுல அதாவது ப்ரெஷர் அதிகமாக தான் எனக்கு தெரியல. ரொம்ப அந்த அவர் இறந்ததுலேருந்து எனக்கு இந்த பயம் வந்துருச்சு. நீங்க முதல்ல கவுன்சிலிங்க்கு போங்க, 2 பேரும் கவுன்சிலிங்க்கு போங்க. கல்யாணம் ஆனப்பத்துல இருந்தே இவர் அதை தாங்க மேடம் சொல்றாரு, தலைவலிக்குதுன்னே தான் சொல்றாரு. 2 பேரும் கவுன்சிலிங் போய் டாக்டரை பார்த்துருங்க. சரிங்க. ஓகே, சரிங்க. சரியா? சரி, கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். தைரியமா இரு. ஓகே, மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.